அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் அன்றைக்கி வேப்பிலையை வச்சு சோப் செய்தேன். வேப்பிலை இந்த காலத்தில் வெக்கைக்கு உடம்பில் உள்ள சொறி, சிரங்கு, அக்கி போன்ற எல்லாத்துக்குமே நல்ல இந்த சோப். அதை விட நாங்கள் வீட்டில் செய்கிறதால லாபம் கூட. எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்காக நான் முதல் கைப்பிடி அளவு வேப்பிலை எடுத்து கழுவி வச்சுருக்கிறேன். வேப்பிலை உடம்பில் உள்ள கிருமிகளையும் அகற்றும். அதால் வேப்பிலையை பயன்படுத்தி நான் உங்களுக்கு சோப் செஞ்சு காட்ட போகிறேன். வேப்பிலையின் இலைகளை மட்டும் எடுத்து நான் கிரைண்டர் கப்பில் போட்டு அடிச்செடுக்கணும். அதுக்காண்டி பாருங்க, நான் கைப்பிடி அளவு வேப்பிலை வந்தது. அதை கிரைண்டர் கப்புக்குள்ள கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசையாக அரைச்செடுத்துட்டு வர போகிறேன். அரைச்செடுத்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நான் அரைச்செடுத்துட்டேன். பாருங்க, நல்ல பசையாக அரைச்செடுத்துருக்கேன். 1-2 இலை இருக்குது, அதை நான் எடுத்து போட போகிறேன் வழியில். இப்போ இதுக்குள்ள ஒலிவ் ஆயில் சேர்க்கிறேன். ஒலிவ் ஆயில் முகத்தில் உள்ள கரும்புள்ளிகளை போக்கும் என்பதற்காக 1 தேக்கரண்டு தான் சேர்க்கிறேன். ஒலிவ் ஆயில் சேர்த்து இது ஒரு பக்கம் எடுத்து வைப்பேன். இப்போ நான் சோப் செய்கிறக்காண்டி சோப் பேசின் இல்லாத காலத்தால் நான் ஒரு சோப் தான் எடுத்து செய்கிறேன். நான் லைஃபாய் சோப் தான் எடுக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட எந்த சோப் இருக்கோ அந்த சோப்பை பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ அதை ஸ்க்ரேப் பண்ணி எடுக்க போகிறேன். ஸ்க்ரேப் பண்ணி எடுத்தேன்னு சொன்னால் வேலைக்கு நான் டபுள் பாயிலிங் இதெல்லாம் செய்ய போகிறேன். அப்போ வேலைக்கு உருகும் என்பதற்காண்டி தான் நான் ஸ்க்ரேப் பண்ணி எடுக்கிறேன். இல்லை உங்களால் ஸ்க்ரேப்பர் சவுக்கரத்துக்கு பயன்படுத்த இயலாதாக்க நீங்கள் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். அது கொஞ்சம் சின்ன சின்ன துண்டாக வெட்டி எடுத்தால் கொஞ்சம் லேட் ஆகும். நான் ஸ்க்ரேப்பர் என்னுடைய வேலைக்கு டபுள் பாயிலிங் மெத்தடில் உருகிடும் என்பதற்காக ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கு நான் சோப் பண்ண பாதி சோப் தான் எடுக்கிறேன், ஃபுல்லாகவும் எடுக்கல. இப்போ நான் டபுள் பாயிலிங் பண்ண போகிற பாத்திரத்துக்குள்ள அந்த ஸ்க்ரேப் பண்ணி நான் சோப் தூள்களை போடுறேன். இப்போ நான் அடுப்பை மூட்டி அந்த அடுப்பில் டபுள் பாயிலிங் பண்ணுறதுக்குரிய ஒரு பாத்திரம் ஒன்றுக்க தண்ணி விட்டு அதை சுக்குவோம். இப்போ எனக்கு தண்ணி சூடு ஏறிட்டு அந்த பாத்திரத்தை இதுக்குள்ளே வைக்கிறேன். வச்சு இதை உருக விடுவோம். ஸோ 10 நிமிஷத்துலேயே உருகி வந்துட்டுது. பாருங்க, இப்பயே கொஞ்சம் லைட்டாக உருகுது. பத்து நிமிஷத்தில் நான் முழுவதும் வடிவாக உருகி வந்திருந்தது. நான் கரண்டி கொண்டு வச்சு கிண்டுறேன். இல்லாட்டி சொல்லியா அப்படி அந்த ஒட்டி கொண்டு அதில் இருக்குமே பார்க்க கரண்டி வச்சு இட கிண்டி வரேன். இப்போ உருகிட்டது. இதுக்குள்ள வேப்பிலை அந்த பேஸ்ட்டை இதுக்குள்ளே சேர்க்குறேன். வேப்பிலையும் ஒலிவ் கலந்து அந்த இதில் சேர்க்குறேன். நீங்கள் விட்னி ஆயில் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கொள்ளலாம், அது உங்களோட விருப்பம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விடுவோம். நீங்கள் வேணும்னா உளுந்தில் சோப் செய்யலாம், இல்லை பயறில் சோப் செய்யலாம், இல்லை கற்றாழையில் சோப் செய்யலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் ஒன்றா சேர்ந்து உருகிட்டுது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இதை இறக்கி கீழே வைக்கிறேன். நல்லா அவியணுமென்ற அவசியம் இல்லை. அப்போ நான் இந்த ஸ்டேஜில் இறக்கி கீழே வைக்கிறேன். இப்போ நான் சோப் எதுக்குள்ளே இந்த இது செய்ய போகிறேனோ அந்த இதுக்குள்ளே வர்றேன். இது என்னட்ட ஒரு சிலிக்கன் ஸ்டார் வடிவமான ஒரு இது இருந்தது. அவை நான் அதுக்குள்ளே இதை சேர்க்குறேன். அது வழியில் நிற்காதனுடைய நான் ஒரு சிரட்டை ஒன்றில் வச்சுட்டு தான் அதை சேர்க்குறேன். சும்மா நின்று ஆடும் என்பதுக்காக. அடுத்த இன்னொரு பட்டை வடிவமான ஒரு சிலிக்கன் மவுல் தான் இருந்தது, அதுக்குள்ளேயுமே சேர்க்குறேன். அடுத்த தயிர் டப்பாவுக்குள்ளேயும் வரும் வட்டை வடிவமாக எடுத்து காட்டுறதுக்காண்டி. இப்போ இதான் 24 மணி நேரம் காய வச்சுட்டு உங்களுக்கு சோப்பாக எடுத்து காட்டுறேன். 24 மணி நேரம் நீங்கள் வெயிலில் வேணுமென்னாலும் வைக்கலாம், இல்லை நிழலுக்கையும் காய விடலாம். அது உங்கள் டேஸ்ட்டம் தான். நான் நிழலுக்கெல்லாம் காய விட்டேன். இப்போ நான் உங்களுக்கு அதை சோப்பாகவும் எடுத்து காட்டுறேன். சாதாரணமாகவே கிளம்பி வருது பாருங்கள், ஸ்டார் வடிவமான ஒரு சோப்.
அடுத்தது வட்ட வடிவமான ஒரு சோப். அடுத்து வந்து 3வது நான் கலட்டி எடுக்க மகள் தூக்கி கொண்டு ஓடிட்டான். தேங்க்யூ. Thanks for watching.